வணக்கம். நான் உங்கள் கௌரி. வரலட்சுமி விரதம் கும்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன மங்கள் பொருட்கள் வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஒரு ப்ளவுஸ் பிட் வச்சுக்கணும். அப்புறம் வெத்தலையும் பாக்கும் வச்சுக்கணும். அப்புறமா 2 வாழைப்பழம் வச்சுக்கலாம். அப்புறமா சரடு, மஞ்சள் குங்குமம் அதிலேயே இருக்குது, கடையில் விற்கும், எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரடு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பூ, மல்லிகைப்பூ வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. மல்லிகைப்பூ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, 4 கன்னியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு போன வருஷம் ஒருத்தர் சொன்னாங்க. வளையல் 2 அல்லது 4 கொடுத்தா நல்லது, இல்லைன்னா 2 கொடுத்தாலுமே பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு பச்சை, சிகப்பு அந்த மாதிரி கொடுங்க. அப்படி இல்லைனாலும் கலர் கலராக இருந்தாலும் தப்பு இல்லை, கொடுங்க. இப்போ எல்லாருமே அப்படி தான் போடுறாங்க. அது கூட காயினுங்க, 1 ரூபா காயின், இல்லை 2 ரூபா காயின், ஒரு 5 ரூபா காயின், உங்களால் எவ்வளோ முடியுமோ அதையும் வச்சு உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்கும்போது உங்களை விட சின்ன பிள்ளையாக இருந்தாலுமே பரவாயில்ல, அச்சதை போட்டு அவங்கள நீங்கள் வாழ்த்துங்க. அதே மாதிரி அவங்க காலில் விழுந்து நீங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாத்தையுமே நம்ம மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சி தான் வரவேற்று அவங்களை வழிபாடு பண்ணுற கூப்பிட்ருப்போம். அதனால தப்பில்லை, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு எனக்கு போன வருஷம் ஒருத்தர் சொன்னாங்க. சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே கமெண்டில் ஏதாவது சொல்லணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கௌரிஸ் கோமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.